மக்களே, வாங்க கிராமத்து சமையல்ல வரகரிசியை வச்சு எப்படி வெண்பொங்கல் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வாங்க வரகரிசி வெண்பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க பார்த்துடலாம். வரகரிசி பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கோம். சீரகம், எண்ணெய், இஞ்சி, கடுகு, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வெண்பொங்கல் செய்யலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். வாங்க கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை தேவையான கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி தேவையான அளவு போட்டுக்கலாம். வாங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். வாங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இந்த வரகரிசியில் என்ன பயன்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இது உடம்புல இருக்க ரத்தத்தில் இருக்க கொழுப்புகளை குறைக்கும். அதனால் உடல் பருமனாக இருக்கவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர உடல் எடை குறையும். அதே மாதிரி நீரிழிவு நோய் இருக்கவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை ஒரே சீராக வச்சுக்கும். என்னதான் இந்த வரகரிசியில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் இது சில பேர்த்துக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும். இப்போ கத்திரிக்காய் சில பேர்த்துக்கு அலர்ஜி ஏற்படுத்துகிற மாதிரி இதுவும் சில பேர்த்துக்கு அலர்ஜி ஏற்படுத்தலாம். அப்படி அலர்ஜி ஏற்படுறவங்க இந்த அரிசியை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக சாம அரிசியோ இல்லை குதிரைவாளியோ மாற்றாக பயன்படுத்திக்கலாம். வாங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா தண்ணியில இஞ்சிருச்சு பாருங்களேன். பொங்கல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இது இறக்கி எப்படி சாப்பிட்டு பாருங்க. சாம்பார் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பச்சரிசியில வெண்பொங்கல் செய்யறதோட இந்த வரகரிசியில செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கு. கொஞ்சம் சாம்பார் வச்சு இந்த வரகரிசிக்கு சாப்பிட்டா உண்மையிலே காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ஆஹா, இது மாதிரி நம்ம வீடியோ பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.